கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை நோக்கி திரும்ப வேண்டிய நேரம் இது, நிமிடம் இது. ரமதான் வரும் வரை எதிர்பார்ப்பது ஒரு முஃமினுடைய அழகல்ல. ரமதான் மாற்றத்திற்கான மாதம் அல்ல. முதலில் அதை புரிய வேண்டும். ரமதான் வந்தால் தொழுது கொள்ளலாம், ரமதான் வந்தால் குர்ஆனை ஓதிவிடலாம், ரமதான் வந்தால் இபாதத்தில் போட்டியிடலாம், ரமதான் வந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பணி செய்யலாம் என்று ஒதுக்குவதற்கு உள்ள மாதம் அல்ல ரமதான். ரமதான் இபாதத்தை அதிகரிப்பதற்குரிய மாதம், இபாதத்தை தொடங்குவதற்குரிய மாதம் அல்ல. தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் எத்துணை ரமதான் வந்தாலும் யாரும் தொடங்க முடியாது. முதல் ரமதான் கழியட்டும் நினைப்பாரு, அடுத்த 10 வரட்டும் நினைப்பாரு, அடுத்த 10 வரட்டும் நினைப்பாரு, 27 வரட்டும் நினைப்பாரு, ரமதான் போயிடும் இல்லையா? ரமதானுக்கு முன்னால் யார் தன்னை சீரமைத்தானோ அவன்தான் ரமதானிலும் சீரானவனாக இருப்பான். ரமதானுக்கு முன்னால் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுதவன் தான் ரமதானிலும் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுவான். ரமதானுக்கு முன்னால் குர்ஆனை ஓதுவதில் இன்பம் கண்டவன் தான் ரமதானில் போட்டியிட்டு குர்ஆனை அதிகமாக ஓதுவான். இல்லைன்னா ஒரு பக்கத்தை ஓதுனாலே வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும், திகட்ட ஆரம்பிச்சிடும், போதும் மூதி வச்சுட்டு போயிடுவாரு. கண்ணியத்துக்குரியவர்களே, நிலைமைகளை சீரமைக்க வேண்டும். வதூபு இலல்லாஹ், அல்லாஹுவை நோக்கி நாம் எல்லோரும் திரும்பியாக வேண்டும். யாரும் விதிவிலக்கு கிடையாது, யாரும் விதிவிலக்கு கிடையாது. எல்லோரும் அல்லாஹுவை நோக்கி திரும்பியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை? 100 முறை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். நம்ம செஞ்சிருக்கோமா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி 100 முறை அல்லாஹுவை நோக்கி திரும்புகிறார். நம்ம எந்த நினைவில் வாழ்கிறோம் அத நமக்கு புரியல. எதை நோக்கி செல்கிறோம் எதுவும் புரியல. வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இல்லை, ஒரு குறிக்கோள் இல்லை, ஒரு நோக்கம் இல்லை, எதை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் அதற்கு பேர் மனித வாழ்க்கை இல்லை, மிருகத்தின் வாழ்க்கை அது. அவர்களை அல்லாஹ் கல் அன்ஆம் பல் ஹும் அபல், அதைவிடவும் கீழானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அவர்களே. அந்த வாழ்க்கை அல்ல ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. ஒரு முஃமினுடைய வாழ்க்கை வீரத்தோடு, தேடலோடு, எதிர்பார்ப்புகளோடு, மறுமையின் குறிக்கோளோடு, சொர்க்கத்தின் எண்ணத்தோடு, நரகத்தை பற்றிய பயத்தோடு கழியப்பட வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு துன்யால. ஃபுல்லா இருக்கு துன்யால. பிள்ளைகளை வளர்ப்பதும் அப்படித்தான், மனைவி மக்களை பயிற்சிப்பதும் அப்படித்தான். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர துன்யாவை நோக்கியே அமைந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எம்மை சீரமைப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, வரப்போகின்ற இந்த ரமதான் எம்முடைய வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் நாம் எம்மை சீரமைக்க வேண்டும். இந்த நிமிடத்தில் எம்மை நாம் சீரமைக்கவில்லை என்றால் ரமதானில் ஒருபோதும் எம்மை சீரமைக்க முடியாது. அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய மாதம் எமக்கு முன்னால் பேசிய ஷேக் அவர்கள் உங்களுக்கு விளக்கி இருப்பார்கள் அதனுடைய சிறப்புகளை, அதனுடைய பலன்களை, அதில் கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பாக்கியங்களை எல்லாம் சுருக்கமாக அந்த விஷயங்களை நாம் புரிந்தால்தான் இந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்குவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் மாற முடியும். இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா வ யഖ்லுகு மா யஷா வ யக்தாரு மா யஷா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை படைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததில் நாடியதை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்களை படைத்தான். அதில் 7வது வானத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கங்கள் பலவற்றை படைத்தான். அதில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை உயர்ந்த சொர்க்கமாக, தன்னுடைய அர்ஷின் மேல் அமையக்கூடிய சொர்க்கமாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடான கோடி எண்ணிக்கையுடைய மலக்குமார்களை படைத்தான். அதில் ஜிப்ரீலை, இஸ்ராஃபீலை, மீகாஈலை
அல்லாஹ் ஒவ்வொரு இந்த 3 மலக்கையும் விசேஷப்படுத்தி ஒவ்வொரு பொறுப்புகளோடு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அப்படியா இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பு என்ன? வஹி கொண்டு வருவது, இஸ்ராஃபீல் சூர் ஊதுவது, மீகாயில் மழை இறக்குவது. இப்படி அல்லாஹ் அவர்களுக்குரிய பணிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இந்த பூமியில் கோடான கோடி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான். அதில் அல்லாஹ் லட்சக்கணக்கான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 நபியை 5 ரசூலை அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான். உலுல் அஸ்மி மினர் ருசுல் யார்? 5 விசேஷமான நபிமார்கள் யார்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இருவரிலும் அல்லாஹ், அந்த ஐவரிலும் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்? 2 பேரை விசேஷமாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இருவரிலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தினான். படைப்புகளில் அவரை மேன்மையாக்கினான். அவரை போன்ற ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை இந்த பூமியில். யார் அவர்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும். அப்படித்தான் அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12. அந்த 12 மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான். தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஓர் இரவை அல்லாஹ் ஆக்கினான். ஆக்கிய இரவில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். அந்த குர்ஆனை கொடுத்து இந்த உம்மத்திற்கு நபியையும் ஆக்கினான் அந்த இரவில். யார் அவர்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இரவு அது? எந்த மாதம்? ஷஹ்ரு ரமதான். சுப்ஹானல்லாஹ்.